பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, எஃப்ஜி மினிஸ்ட்ரீஸ் வேத உரையாடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? கர்த்தர் கிருபையால நல்லாவே இருக்கிறோம் பாஸ்டர். இந்த நிகழ்ச்சி மூலமா மீண்டுமா உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி பாஸ்டர். இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் நம்ம அடிக்கடி இந்த நிகழ்ச்சி தொடங்கும் போது நம்ம சொல்லுவேன், நான் தேவன்னா யாரு, தேவனை குறித்து அறிகின்ற அறிவில் நம்ம எப்படி வளரணும், வேத வசனங்களை எப்படி ஆராய்ந்து பார்த்து மெய்யான தேவன் என்ன சொல்றாருன்ற சத்தியத்தை சரியாய் புரிந்து கொள்றதுக்கும், இல்லை பொய்யாய் அநேக போதனைகள் இந்த நாளையில் பரவி கொண்டு இருக்கிறது. மல்டிமீடியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி அநேக பேர் எடுத்து பேசுகிறதெல்லாம் அது பிரயோஜனமாக இருக்குது. சில டைமில் அதில் வஞ்சிக்கப்படுறவர்கள் தான் அநேக பேராய் நாம் காணப்படுகிறாங்க. அப்போது இந்த நிகழ்ச்சி மூலிமா நம்ம ஒவ்வொரு வசனத்தையும் எடுத்து அதில் உண்டான அர்த்தத்தை வெளிப்படையாக பேசும்பொழுது அநேக பேருக்கு பிரயோஜனமாக இருக்குது. அநேக சாட்சிகளிடம் கேட்டிருக்கிறோம். இன்றைக்கு கூட அப்படிப்பட்ட ஒரு வசனத்தை தான் எடுத்து பார்க்க போகிறோம். பரலோக ராஜ்யம், பரலோகம், அதுக்குண்டான வித்தியாசத்தை என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு. சரி. அப்போது பரலோக ராஜ்யன்றது வேற, பரலோகம் அப்படின்றது ஒரு வேற அப்படின்ற மாதிரி சில ரூமர்கள்லாம் போயிட்டுருக்கு. அதை குறித்து நம்ம பார்க்கலாமே, அதை குறித்து நீங்கள் சொல்லுங்களேன். இப்போ ராஜ்யம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ராஜாவுடைய ஆளுகை கீழாக, அதாவது ஒரு ஹெட் அவருக்கு கீழே அது வருகிறது. அதுதான் பார்த்தீங்கன்னா ராஜ்யம், மொனார்கி, கிங்டம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம். எம்பையர் அப்படின்னு சொன்னால் அது ராஜாதி ராஜா வாழறதான இடம். உள்ளுக்குள்ளார பல ராஜ்யங்கள் காணப்படலாம். அந்த எல்லா ராஜ்யத்துக்கும் சேர்ந்து அவர் ஒருத்தர் தான் ராஜா. இதுதான் பார்த்திங்கன்னா இங்கே உலகத்தில் நாம் இதுக்கு அறிந்திருக்கிறதான மீனிங். அப்போ பரலோகம் அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? நாம் வாழ்கிற இந்த உலகம் அல்லாததான வேறொரு உலகம், நாம் பார்க்காத வேறொரு உலகம். அதாவது அந்த அப்படின்றதுனுடைய மீனிங் பார்த்தீங்கன்னா இதுதான். இது கிடையாது, வேற ஒன்று அப்படின்னு சொல்கிறதான அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் நீதிமொழிகளில் பரஸ்திரீ அப்படின்னு, அப்போ ஸ்திரீனா ஒருவனுடைய மனைவி, அவனுடைய ஸ்திரீ அப்படின்னா அவனுடைய மனைவின்றது. பரஸ்திரீனா வேறொரு ஸ்திரீ அப்படின்றது தான் அந்த பரலோகம் அப்படின்ட்டு தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறதுனுடைய மீனிங். இப்போ நாம் வாழ்கிற உலகம் அல்ல, வேறொன்று. அதே மாதிரி இப்போ இங்கே ராஜ்யம் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணால், எந்த தேசத்தில் நம்ம வாழ்கிறோமோ அது பார்த்திங்கன்னா ஒரு ராஜாவுக்கு கீழே காணப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் அது ஆளுகைக்கு உட்பட்டவர்களாக அந்த தேசத்தில், அந்த தேசத்தின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டவர்களாக அவர்கள் வாழ்வார்கள். இன்னொரு தேசத்தினுடைய சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு அல்ல, அவர்கள் வாழ்கிறதான அந்த தேசத்துக்கு உட்பட்டு. பொதுவாக பார்த்தீங்கன்னா உலகத்துக்கே சில சட்டத்திட்டங்கள்லாம் இருக்கும், சில மாரல் லாலாம் இருக்கும். அதில் எதிர்பார்க்கப்படுகிறதான காரியம் ஆனால் மற்றவங்க மேலே திணிக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், வேர்ல்டு கோர்ட் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லையா? அப்போ அது ஏன் இப்போ இந்த சட்டத்திட்டம் அவர்களுக்கு செல்லாதுன்னு சொல்லும்போது வேர்ல்டு கோர்ட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணுவாங்க, அதுக்கு எல்லாருமே அதில் மெம்பராக இருக்கிறதான அத்தனை கண்ட்ரீஸ்க்கும் மோஸ்ட்லி அதுக்கு உடன்படுவாங்க. இல்லை பவர்ஃபுல் கண்ட்ரீஸ்னால் நோ அப்படின்வான். மற்ற கண்ட்ரீஸ்குள்ளே போனால் அவர்களை பார்த்திங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருந்தா அரெஸ்ட் பண்ணணும், இப்படி பண்ண கேள்விகள்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது என்ன அப்படின்னா உலகம் பல தேசங்களாக பல ஆளுகைக்கு உட்பட்டு காணப்படும். அப்போ இந்த உலகத்தில் நம்ம ராஜ்யம் அப்படின்னு பார்க்குறோம்ல, அதை வைத்து தான் பார்த்திங்கன்னா பரலோக ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறாரு. ஏன் அப்படின்னா இந்த பூமியில் காணப்படுற இந்த டேர்ம்ஸு இதெல்லாம் நமக்கு புரிஞ்சாதான் அவர் பேசுகிறார். ஏன்னா அவர் பேசுறது அவருடைய பாஷா அல்லது நமக்கு தெரியாத பாஷையில் பேசுகிறாரு இல்லையே. நாம இங்கே அறிந்திருக்கு. இப்போ பிதான்னு சொல்லுகிறதான வார்த்தை, இப்போ குமாரன் சொல்லுகிறதான வார்த்தை நமக்கு தெரியுமே. குமாரன்னா என்ன மீனிங்கு, பிதானா என்ன மீனிங்கு அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? ஆனபடினாலே இப்போ தேவனுடைய கண்கள் பார்த்திங்கன்னா இந்த பூமி எங்கும் சுற்றி திரிகிறது அப்படின்னா ஆண்டவர் பார்க்குறாரு. அவருடைய பார்வைக்கு நம்ம தப்ப முடியாது அப்படின்றத நாம் புரிந்து கொள்கிறதற்காக தான் பார்த்திங்கன்னா அது சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் இங்கே வேதத்தில் நீங்கள் சொல்லப்படுகிற இந்த வார்த்தைகள்லாம் நமக்கு புரியும். ஆனால் அதற்கு ஒரு ஆவிக்குரிய ஒரு அர்த்தம் உண்டு. கர்த்தர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை ஜனங்கள் அதை புரிந்து கொள்ள முடியும். அப்போ ராஜ்யம், பரலோக ராஜ்யம் அப்படி சொன்னால் அதுவும் ராஜா அங்கே வாழ்கிறதான அல்லது ராஜா ஆளுகை செய்கிறதான ஒரு இடத்தை குறித்து அவர் பேசுகிறார். அப்போ பரலோக தேவன் தான் பரலோகத்தினுடைய ராஜா, அதாவது எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் தான் பார்த்தீங்கன்னா பரலோகத்தினுடைய ராஜா. இயேசு கிறிஸ்துவை குறித்து ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா இப்படி நீங்க வேதத்துல வாசிக்கிறீங்களே, வெளிப்படுத்தும் விஷயம் ராஜாதி ராஜா அவர் அப்படின்னா அவர் தான் பார்த்தீங்கன்னா நித்யானந்த ஏக சக்கராதிபதி. அவர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருவர், ஏக அப்படின்னா ஒருவர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா இப்போ பரலோகத்துக்கும் தேவன் அவர் தான், ராஜா அவர் தான். பூமிக்கும் பார்த்தீங்கன்னா தேவன் அவர் தான், ராஜா அவர் தான். பரலோகத்துல எல்லாருக்கும் தெரியும், இந்த பூமியில எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து தான் தங்களுடைய தேவன்.
தங்களை உண்டாக்கினவர் தங்களுடைய ராஜா அப்படின்னு ஒத்துக்கொள்கிறவங்க எத்தனை பேர் இந்த பூமியில இருப்பாங்க? சிந்திச்சு பாருங்க. வேதத்தின் அடிப்படையில அவரை ஏற்றுக்கொண்டு புரிந்து கொண்டவர்கள் மட்டும்தான். இந்த பூமியும் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய கண்ட்ரோல்ல தான் காணப்படுது. அவர் அனுமதிக்காதபடி இங்க ஒன்றும் நடக்காது அப்படின்றத அறிந்திருப்பாங்க. ஆனா அவர்கள் அவரை வந்து பாத்தீங்கன்னா தேவன் ஏற்றுக்கொள்கிறது இல்லை. ஒரு சிலருக்கு மட்டும்தான், அந்த வேதத்தை விசுவாசிக்கிறவர்கள். கிறிஸ்தவர்கள் கூட இது முழுமையா தெரியுமா அப்படின்னு சொன்னா அது அடுத்த கேள்வி. என்ன அப்ப இதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா இப்ப அவர் எல்லாவற்றுக்கும் ராஜா அப்படின்னு சொன்னா அவருடைய ஆளுகைக்குள்ள நம்ம கம்ப்ளீட்டா போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். லிட்ரலா நான் பேசுகிறேன். இப்ப இருக்கிறதான இந்த ராஜ்யங்கள் எல்லாம் வந்து அழிக்கப்படுமா அப்படின்னு சொன்னா ஒரு நாள் அழிக்கப்படும். ஏன்னா பேதுரு அவருடைய 2வது நிருபம் 3வது அதிகாரத்துல அவர் சொல்லுகிறார் என்ன அப்படின்னா, கர்த்தருடைய நாள்ல வந்து பாத்தீங்கன்னா நாம இன்னைக்கு வாழ்கிறதான இந்த பூமியும் சரி, நாம பார்க்கிறதான இந்த வானங்களும் சரி, எல்லாமே வந்து அழிக்கப்படும். புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாகும் என்று நாம் அறிந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப கிறிஸ்தவர்களுக்கு தெரியணும், இப்போ வாழ்கிறதான இந்த பூமியில நாம வந்து பிரவேசிக்க போறதில்ல. உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம், அதாவது கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் இந்த பூமியில நம்ம வாழ போறது கிடையாது. மரித்தவர்கள் இந்த பூமிக்குள்ள பிரவேசிக்க போறது கிடையாது. என்ன அப்படின்னு சொன்னா புதிய வானம் புதிய பூமி. அப்ப இந்த பரலோக ராஜ்யம்னு சொல்றது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுதான். என்ன அப்படின்னா, நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல கூட உங்களுக்கு ஒரு வார்த்தையை நான் வாசித்து விட்டுறேன். பேதுருலயே இதை வாசித்துட்டு நம்ம போயிடுவோம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். எல்லா கிறிஸ்தவர்களும் விசுவாசிக்கிறாரு. அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும். இது எல்லா கிறிஸ்தவர்களும் விசுவாசிக்கிறாங்களா? எனக்கு தெரியாது. ஏன்னா நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய 2ஆம் வருகைக்கு அப்புறமும் இந்த பூமியிலே நம்ம வாழ போகிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. இப்போ வானங்கள் அப்படின்னு சொல்றது வந்து ஹெவன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. வானங்கள் மடந்து மடமடவென்று கட்டுப்போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். கர்த்தர் வருகிறதான நாள்ல, கர்த்தருடைய நாளில் நாம வாழ்கிற இந்த பூமி அது வந்து அழிந்து போகும், எரிந்து போகும், அது அதுக்கப்புறம் இருக்காது அப்படின்னு சொல்ற வார்த்தையை நம்பணும். அப்பதான் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற உபதேசங்கள்லாம் கற்றுக் கொடுக்க முடியும். சரியா? 11 இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய நாள், அதாவது அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய நாள் அர்த்தம். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடைய காத்திருங்கள். அந்த நாளில் திரும்பவும் சொல்றாரு, வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிவோம். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாய் இருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று அறிந்திருக்கிறோம் அப்படி சொல்றாரு. அப்ப இதெல்லாம் அழிகிறது மாத்திரமல்ல, புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாகும் அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? அடுத்து வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்துக்கு போனோம்னா 21, 2, 3 வசனம் வாசிக்கிறேன். பின்பு நான் புதிய வானத்தையும், பேதுரு சொல்ற அதே காரியம், புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிடுச்சு. எத்தனையோ பேர் சொல்லுகிற மாதிரி இப்ப இருக்கிறதான இந்த எருசலேம்ல வந்து அவர் வந்து ராஜாவா உட்கார போறாரு, ஆட்சி செய்ய போறாருன்னு, இது வந்து ஜனங்களை ஏமாற்றுகிறதான காரியம். அதாவது அடிப்படையா வந்து பாத்தீங்க சொன்னா சில காரியங்களை புரிந்து கொண்டாதான் அதுக்கப்புறம் அதை குறித்ததான இந்த போதனைகளை நம்மளால புரிந்து கொள்ள முடியும். அப்ப இது வந்து ஒருத்தர் மட்டும் சாட்சி சொல்ல, இன்னொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா சாட்சி சொல்றாரு. என்ன அப்படின்னா, புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன், முந்தின வானமும் முந்தின, இப்ப இருக்கிற பூமியை குறித்து பேசுற, இது இருக்காதுன்றாரு. 2வது வசனம். யோவானாகிய நான் புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த எருசலேம் கிடையாது. இந்த எருசலேம்னா இது வந்து தேவனுடைய நகரம், கேபிட்டல் சிட்டி ஆஃப் இஸ்ரேல், ஓல்டு இஸ்ரேல் அப்படின்னு நமக்குலாம் தெரியும் இல்லையா? அப்போ அதன் அடிப்படையில் இது வந்து பார்த்தீங்கன்னா ராஜா வந்து ஆளுகை செய்கிறதான இடம் இந்த பூமியை பொறுத்தவரை, இஸ்ரேல் தேசத்தை பொறுத்தவரைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதை வைத்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த எருசலேம்ன்றது தேவன் ஆட்சி பண்ணுகிற, ராஜாதி ராஜாவாக ஆட்சி பண்ணுகிற இடம். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எருசலேம் என்ற வார்த்தை இப்போ இருக்கிற எருசலேமே அது குறிக்கவே இல்லை. இப்போ நீங்கள் கானான்னு சொல்றீங்கல்ல, பரம கானான்ற வார்த்தை எங்கன்னு சொல்றீங்க? அப்படி எல்லாம் கிடையாது இல்லையா? பரம கானான்னா என்ன அர்த்தம்னா, தேவன் பரலோக ராஜ்யத்துக்குள்ள நம்ம எல்லாரையும் கூட்டிட்டு போகிறதற்கு ஒப்புமையாக அல்லது நிழலாய் காணப்பட்ட காரியம் தான் என்ன ஆகுதுன்னா, வனாந்திரத்து வழியா கொண்டு வந்து அவர் வந்து கானான் தேசத்துக்கு வாக்குத்தனது தேசத்துக்குள்ள கொண்டு போனார். அப்ப இது நிழலாய் ஒரு காரியம். அப்போ பரம கானான்றது பரலோகத்துக்கு கொண்டு போகிறதான ஒரு காரியம் இன்னைக்கு நம்ம நம்புறோம் இல்லையா? அதே போலதான் இந்த எருசலேம் அப்படின்னு சொல்றதும் இந்த பூமியிலே காணப்படுற எருசலேமை குறித்து சொல்லப்படல.
பரிசுத்த நகரமா இந்த புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. அதாவது சுத்தமா இருந்தது அப்படின்னு அர்த்தம். என்ன மீனிங் அப்படின்னா, மணவாட்டி அப்படின்னா ஒண்ணுமே கரெக்டாக, இந்த பூமி வந்து ஆதாமுடைய காலத்துக்கு அப்புறம் போய் பாவத்தை கண்டது. இரண்டாவது ஜெனரேஷன் காயினுடைய காலத்துல ரத்தம், குற்றமில்லாத ரத்தத்தை சிந்தினதை கண்டது. அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாவங்கள், எத்தனையோ குற்றமில்லாத ரத்தங்கள், அநியாயமான காரியங்கள் எல்லாவற்றையும் கண்டதான இந்த பூமி ஆதாமின் நிமித்தம் சபிக்கப்பட்டது என்று சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் இல்லையா, ஆதியாகமத்துல. அப்ப அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட இந்த பூமியில தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்ப இது வந்து கரப்டட். ஆனால் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா, அதாவது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாய் காணப்பட்டது அப்படின்னு சொல்றோம்னா, தேவனுக்காக அலங்கரிக்கப்பட்டதான ஒரு இடம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்துல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தேவன் வந்து பரலோகத்திலே இருக்கிறார், இந்த பூமியில இருக்கிறார், நமக்கு தெரியும். ஆனா இது வந்து தேவனுடைய வாசஸ்தலமான்னு கேட்டா நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம்? இல்ல, அவர் உன்னதத்திலே வாசமா இருக்கிறார், அவர் எனக்குள்ளும் வாசமா இருக்கிறாரு, இங்கேயும் இருக்கிறாரு, எங்கும் இருக்கிறார். ஆனாலும் பாத்தீங்கன்னா அவருடைய வாசஸ்தலம் என்பது பரலோகம், அவர் சிங்காசனத்தை வீட்டிருக்கிறார், அப்படி எல்லா கிறிஸ்தவரும் சொல்றாங்கல்ல. அப்ப எல்லா இடத்துலயும் அவர் காணப்பட்டாலும் அவருக்கு வந்து வாசம் பண்ணுகிறதான ஒரு இடம் உண்டு, பரிசுத்த ஸ்தலம் அது அப்படின்ட்டு நம்ம எல்லாரும் சொல்லுகிறோம் அல்லவா, அல்லது நினைக்கிறோம் அல்லவா. இந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள், தேவன் தாமே அவர்களுடைய கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். இதுதான் தேவனுடைய ராஜ்யம், அல்லது பரலோக ராஜ்யம், அல்லது புதிய ராஜ்யம். இந்த ராஜ்யங்கள்லாம் அழிக்கப்பட்டு, பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு, தேவன் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கின அந்த புதிய ராஜ்யத்துக்குள்ள, புதிய தேசத்துக்குள்ள, நேஷன், அது எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க, புதிய பூமிக்குள்ளாக நம்ம பிரவேசிக்கிறதை குறித்தான் பரலோகம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இது வந்து நாம இதுவரைக்கும் பார்க்காததான ஒரு உலகம் பரலோகம் என்றால். பரலோக ராஜ்யம் என்றால் அந்த பரலோகத்தை ஆளுகை செய்கிற அந்த தேவனை இந்த பூமியிலே காணப்பட்டு விசுவாசிக்கிற இவர்களும் பார்த்தீங்கன்னா அதற்குள்ளே பிரவேசிப்பார்கள் அப்படின்றதான காரியம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவரை அறியாதவர்களோ, அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களோ, அவிசுவாசிகளோ அந்த இடத்துல பிரவேசிக்கவே முடியாது, அங்க இருக்கவே மாட்டாங்க, ஒருத்தர் கூட பார்க்க முடியாது. நீங்க எல்லாம் வெளிப்படுத்தல 22 பார்ப்பீங்க, அவிசுவாசிகளும் நாய்களும் பாவிகளும் அந்த இடத்துல பிரவேசிக்க மாட்டாங்கன்னு இருக்கும். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர்களும் ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு இருக்கலாம், நான் வந்து என்னுடைய சாய்ஸ், நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வேன், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இது வந்து அவரவர்களுடைய சாய்ஸ். இது கிறிஸ்தவர்கள் வந்து ஏற்றுக்கொள்வாங்க, நாங்கள் எங்கள் தெய்வத்தை ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு இங்கே சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா கர்த்தருடைய 2வது வருகை இன்னும் நடக்கலை. 2வது வருகை நடந்ததுன்னா முடிஞ்சிடும். இங்கே வந்து அவிசுவாசிகளே இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருக்க போகிறது கிடையாது, பூமியோடு அழிய போகுது. அதுக்கப்புறம் திரும்பவும் பார்த்தீங்க அப்படின்னா அவர்களை உயிர்த்தெழுதலின் போது ஆண்டவர் எழுப்பி நரகத்தில் அழிக்கிறது தான் பெர்மனண்டான ஒரு அழிவு. அதை குறித்த கிளாரிட்டி உங்களுக்கு வேணும்னா வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்தில் ரொம்ப கிளியராக காணப்படுது. முதல் உயிர்த்தெழுதல், 2ஆம் உயிர்த்தெழுதல், ஆண்டவர் வந்து அவர்களை வந்து நரகத்தில் அழிக்கிறதான காரியம், அதுக்கப்புறம் எல்லாம் இதெல்லாம் கம்ப்ளீட் அப்படின்றதான காரியம். அப்போ அதன் அடிப்படையில் நீங்கள் கேட்ட கேள்வி, பரலோக ராஜ்யம்னா என்ன? பரலோகம் வேற, பரலோக ராஜ்யம் வேறையா அப்படின்னு சொன்னா 2 வெவ்வேறு கிடையாது. ஆனா பரலோக ராஜ்யம்னு சொல்லி ஆண்டவர் ஊமைகளின் மூலமா நம்மோடு கூட பேசுகிறதான தேவனுடைய ராஜ்யம்னு பேசுகிறதான காரியம். ஏற்கனவே இதெல்லாமே தேவனுடைய ராஜ்யம் தான். ஆனா தேவனுடைய ராஜ்யமாக அவரை தேவனாக எத்தனை பேர் இந்த உலகத்துல ஏற்றுக்கொண்டிருக்காங்க இந்த பூமியில. ஆனா ஒரு நாள் இதெல்லாம் அழிக்கப்பட்டு புதிய உலகத்துக்குள்ள பிரவேசிக்கும் போது அது பரலோக ராஜ்யம். அவரை அன்றி வேறொரு தெய்வமும் கிடையாது, அவரை அன்றி வேறொரு கர்த்தரும் கிடையாது, அவரை அன்றி வேறொரு ராஜாவும் கிடையாது. அதனாலதான் நீங்க இப்படி வந்து தீர்க்கதரிசன புத்தகத்துல வாசிப்பீங்க, பூமியின் மீதெங்கும் ஒரே கர்த்தர் இருப்பார், அவருடைய நாமம் ஒரே நாமம் அப்படி சொல்லப்பட்டிருக்கும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய நாமத்தையே பல விதமா இத்தனை நாமம் அந்த நாமம்னு சொல்லிட்டு இருக்காங்களே. அன்னைக்கு இயேசு கிறிஸ்துன்ற ஒரே நாமம் தான். அவரை அன்றி வேற ஒருத்தர் வந்து பூமியின் மேல கர்த்தராக, தேவனாக, ராஜாவாக கிடையாது. இது நான் சொல்றது புதிய ராஜ்யத்தை குறித்து பேசுகிறேன், பரலோக ராஜ்யம். இது ஒரு ஓரளவுக்கு கிளாரிட்டி உங்களுக்கு கண்டிப்பா மாஸ்டர். ஏன் இப்படிப்பட்ட கேள்வியெல்லாம் நான் கேட்கறேன்னா, நான் கடைசியில இதனுடைய முடிவில் நான் வந்து அதை ரிவீல் பண்றேன். நான் சரி, இதோடைய சப்கொஸ்டினாக இன்னும் நான் அதிகமாக கூட கேட்டேன். இன்னும் இதை கேட்கற வந்துட்டு அநேகர்களுக்கு வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு வேதத்துல இருந்தே இந்த சப்கொஸ்டின் நான் கேட்கறேன். இஸ்ரவேல் ஜனங்க வந்துட்டு இயேசு கிறிஸ்துவை பார்த்ததுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த டைம்லயே வந்து ராஜ்யத்தை வந்து நமக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் எதிர்பார்த்தாங்க. அவரை வந்து வேற ஒரு கோணத்துல வந்து அவரை பார்த்தாங்க. நிறைய பேர் இப்படிதான் நிறைய பார்த்தாங்க.
அதை அவர் கண்டித்தாரு. அதில் நிறைய காரியங்களை அவருக்கு சொல்லி கொடுத்தாங்க. நீங்கள் வந்து இந்த பூமிக்காக மட்டுமே வந்து நீங்கள் வந்துட்டு ப்ராக்டிக்கலாக நீங்கள் யோசிக்கிறீங்க, பார்க்குறீங்க, என்னையும் நீங்கள் அப்படி தான் பார்க்குறீங்களா அப்படின்னு சொன்னார். அப்போது அவங்களுடைய பார்வை வந்து இந்த ராஜ்யத்தை இப்போ நம்மளுக்கு இந்த ராஜா நம்மளுக்கு கொடுக்க போகிறாரு, அது இயேசு கிறிஸ்துன்ற ராஜா நம்மளுக்கு கொடுக்க போகிறான்ற ஒரு கேள்விலாம் கேட்டாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இதுவும் அப்படிதான், புரிதல் சரியா இல்லாதபடினாலே என்ன அப்படின்னா, இப்போ அவர்களுக்கு தெரியும் மேசியா அப்படின்னு சொன்னா என்னன்னா தங்களை மீட்கிறவர், தங்களுடைய இரட்சகர், தாவீதினுடைய சிங்காசனத்திலே உட்காருகிறவர், எல்லா எதிரிகளையும் சப்டியூ பண்ணுகிறவர், எல்லா எதிரிகளையும் தன்னுடைய காலின் கீழே மிதிக்கிறவர், தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுக்கிறவர். இப்போ வந்து தாவீது ராஜா இல்லை. தாவீது ராஜாவினுடைய அந்த பீரியடை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. அது ஒரு கோல்டன் பீரியட். தேவனுக்கு பிரியமான ஒரு மனுஷனாக சுற்றி இருக்கிற ராஜாக்களோடலாம் யுத்தம் பண்ணி தேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ஷேமத்தையும் தேசத்துக்கு சமாதானத்தையும் பார்த்திங்கன்னா கொடுத்ததான ஒரு மனுஷன். அப்படிப்பட்டதான ஒரு ராஜாவை குறித்து ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு. என்ன அப்படின்னு சொன்னால், அந்த தாவீதின் கூடாரத்தை, விழுந்து போன அந்த கூடாரத்தை நான் வந்து பார்த்தீங்கன்னா எழுப்புவேன், நிலையான, ஆமாம் நிலையான இதை கட்டுவேன் அப்படின்றது. அதுக்கப்புறம் அந்த கூடாரம் விழுந்து போனதை போல காணப்பட்டது. என்ன அப்படின்னா, தாவீதை போல ஒரு ராஜா இல்லை வரல, அந்த கூடாரத்தை திரும்பவும் நான் வந்து எழுப்புவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அவர்கள் காத்திருக்கிறார், அது மேசியாவை குறித்து சொல்லப்படுகிறதான காரியம் என்று அவர்கள் அறிந்திருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா, இயேசுவானவர் மேசியா, அதாவது இயேசுவானவர் கிறிஸ்துவானால், இயேசுவானவர் யூதர்களின் ராஜாவானால், இப்போ இந்த காலத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ராஜ்யத்தை திரும்ப தருவீங்க, எங்களுக்கு அப்படிப்பட்டதான சேமமான வாழ்க்கை வந்து உண்டாகுமா? இன்றைக்கு ரோமர்கள் வந்து பெரிய ராஜ்யமாய் காணப்படுகிறாங்க, அவனைதான் ராஜாதி ராஜா அப்படின்ட்டு தான், சீசரை தான் என்ன பண்றாங்க, ராயனை தான் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த காலத்திலே எங்களுக்கு ராஜ்யத்தை தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் இந்த பூலோகத்துல, இப்போ வாழ்கிற இந்த பூலோகத்திலே அவர் இந்த ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார் என்று சொல்லி அவர்கள் நம்புகிறார். ஒரு காரியத்தை மிஸ் பண்ணிட்டாங்க. மேசியா வரும்போது முதலாவது அவர் சங்கரிக்கப்பட வேண்டும் என்கிற காரியத்தை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கவே இல்லை. அப்போ இந்த முதல் வருகையில அவர் வரும்பொழுது தானியேல் புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு 9ஆம் அதிகாரத்துல, மேசியா குறிப்பிட்ட காலத்துல வந்து சங்கரிக்கப்படுவார் அப்படின்ற காரியம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. அது அவங்களுக்கு தோணவே இல்லை. இப்பயே ராஜாவாக அவர் ஆட்சி செய்வார் அப்படின்னு என்ன பண்றாங்க, அவர்கள் நம்புகிறபடினாலே இந்த கேள்வியை வந்து அவர்கள் கேட்டார்கள். அப்ப இது வந்து அர்த்தமற்ற கேள்வி. எதன் அடிப்படையில் அப்படின்னு சொன்னா, வேதத்தினுடைய புரிதல் தவறாய் இருந்தபடினாலே. முதல் வருகையிலே அவர் நமக்காக ரத்தம் சிந்த வேண்டும், மரிக்க வேண்டும், அதாவது சங்கரிக்கப்பட வேண்டும் இந்த பூமியில. அதற்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் வருகையில தான் கம்ப்ளீட்டா விசுவாசிகள் எல்லாருக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவர் தான் ராஜாவா இருக்க போறாரு. அவிசுவாசிகள் இருக்கவே மாட்டாங்க. அதுதான் புதிய உலகம் அல்லது புதிய ராஜ்யம் அல்லது தேவனுடைய ராஜ்யம். இன்னொரு வேர்டு வந்து அதுக்கு பரலோக ராஜ்யம். ஆனா யூதர்களுடைய ராஜாவா அவரு? ஆமா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீ யூதருடைய ராஜாவா அப்படி கேட்கிறான். எல்லாத்துக்கும் நீ சொல்லுகிறபடிதான் அப்படின்றாரு. அதை வந்து பரியாசம் பண்ற மாதிரி தான் அவன் மேல வந்து பாத்தீங்கன்னா சிலுவையின் மேல யூதர்களுடைய ராஜான்னு எழுதி வை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணா எழுதி வைக்கிறான். அப்ப அவர் யூதருடைய ராஜா தான். அவர் வந்து பாத்தீங்கன்னா யூதருடைய ராஜா. ஆனா எத்தனை யூதர்கள் ஏற்றுக்கொண்டாங்க? அப்போ பிலாத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வேடிக்கையா இருக்கும். ஏன்னா அவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த காற்பங்கு வந்து தேசத்தை ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறான். அப்போ இன்னொருத்தன் வந்து யூதருடைய ராஜான்னு சொன்னா அவனுக்கு இது சரிப்பாதான் வரும், பரியாசமாய் காணப்படும் இல்லையா? ஆனால் இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசர் மாதிரிலாம் கூட கிடையாது. இவர் வந்து சர்வத்திற்கும் ராஜா. இவர் இந்த பூமிக்கு மட்டும் கிடையாது. அவன் சீசர் காணப்படுறவன் ஒரு பகுதிக்கு தான். பெரிய ராஜாதி ராஜாவா இருக்கலாம், ரோம ஆளுகிற ராயன் வந்து பெரிய ராஜாவா இருக்கலாம். ஆனா வந்து எப்படி தெய்வத்தோடு கூட கம்பேர் பண்ண முடியும்? அவர் வானத்துக்கும் பூமிக்கும் அவர் வந்து ராஜா அல்லவா? அவர் இந்த பூமியில மனுஷனாக வெளிப்பட்டு இருக்கிறார். ரத்தம் சிந்துவதற்காக, மறிக்கிறதுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்காரு, தன்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்கறதுக்காக. அவரை பிடிச்சிக்கிட்டு வந்து பரியாசம் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் பண்ணி, அப்பயும் அந்த கேள்வி வந்து இன்ட்ரெஸ்டிங். யூதருடைய ராஜாவா இப்படி குற்றம் சாட்டுறாங்களே, நீ யூதருடைய ராஜாவா, நீ சொல்லுகிறபடிதான் அப்படி சொல்றாரு. அப்ப புதிய ராஜ்யத்துல வந்து பாத்தீங்கன்னா பரலோக ராஜ்யம் நம்ம சொல்றோம் இல்லையா, அதுல வந்து அவரை கொஸ்டின் பண்றதுக்கே யாரும் கிடையாது. ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டும்தான். இன்றைக்கு அவரை ராஜா என்று ஏற்றுக்கொண்டவர்கள் தான் அதுக்குள்ள பிரவேசிக்க போறாங்க. இன்றைக்கு அவரை மேசியா கிறிஸ்து என்று ஏற்றுக்கொண்டவர்கள் தான் உள்ள பிரவேசிக்க போறாங்க. இன்றைக்கு அவரை தங்களுடைய இரட்சகர், மீட்பர், தங்களுடைய கர்த்தர், தங்களுடைய தேவன் என்று ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டும்தான் உள்ள அந்த புதிய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க போறாங்க. நோ சேலஞ்சிங் கொஸ்டின்ஸ் அங்கே அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வராது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டதான கேள்வி, யூதர்கள் வந்து இந்த வேத வாக்கியங்களை வந்து அவர்கள் பெற்றிருந்தாலும் கூட அது வந்து அந்த காலத்திலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜ்யத்தை கொடுக்க போறாரு, ஆளுகை பண்ண போறாரு, நாங்கள் வாழ்கிறதான இந்த லேண்டை ஆளுகை பண்ண போறாருன்ட்டு நினைத்து அவர்கள் என்ன பண்றாங்க, அந்த கேள்வியை கேட்குறாங்க. அது அவங்க வேதத்தின் அடிப்படையிலே தவறான கேள்வி, புரிதல் இல்லாதபடினால் வந்ததான கேள்வி.
இல்லை அன்றைக்கு மாத்திரம் இல்லை, நான் இப்போ ரிவீல் பண்ணிடுறேன் அந்த இதை. அன்றைக்கு மாத்திரம் இல்லை, இன்றைக்கு வரைக்கும் வந்துட்டு அந்த கேள்வியே வந்து தவறாக தான் புரிஞ்சு வச்சுட்டு இருக்காங்க. நான் கேட்ட கேள்வியே பார்த்தீங்கன்னா வந்துட்டு பரலோக ராஜ்யம், பரலோகன்றது வந்து ஒரு காமனான ஒரு பீப்புள் கூட தெரியும், அது ரெண்டுமே ஒரே வேர்டு இல்லை, கம்பேரிட்டிவ் ஒன்றா தான் இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் இது எப்படி தவறாக புரிஞ்சுட்டு எப்படி ஒரு ஒரு ட்ராப்குள்ளே மாட்டுறாங்கன்றதுக்காக தான் நான் கொண்டு வந்தேன் இந்த கேள்வியை. மிஸ்டர் எம்டி ஜெகன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பரலோகன்றது வந்து தேவனை வாசம் செய்கிற, அதாவது பிதா வாசம் செய்கிற இடம். பரலோக ராஜ்யன்றது இந்த பூமியில் வந்து இயேசு கிறிஸ்து ராஜாவாய் வாழ போகிற ஒரு இடம்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ரீடர் மாதிரி பேசுறாரு. நியூஸ் வேதத்தின் அடிப்படையில் இருக்காது. ஆனா இது நம்ம பார்த்தோம்னா அது எவ்வளோ ஒரு சிம்பிளான ஒரு காரியத்தை எப்படி ஒரு ட்ராப்பா மாத்தி அதை வந்துட்டு வஞ்சிக்கிறதுக்கும் அவங்களே வஞ்சிக்க போயிருக்கிறாங்கன்றதுக்காக தான் அந்த கேள்வியை நான் கொண்டு வந்தேன். பரலோக ராஜ்யன்றது அது எதெல்லாம் கம்பேர் பண்றாருன்னா, நான் சொல்றேன் நான் ஒண்ணா. இது பரமண்டல பிதாவில் வந்துட்டு ஜபத்தில் வந்துட்டு பரமண்ட அந்த இதில் வந்துட்டு பிதாவை நோக்கி ஜபிக்க இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுப்பாரு. உங்களுடைய ராஜ்யம் இங்கே வருவதாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜபத்தெல்லாம் ஏறெடுப்பாங்க. அப்போ அதையும் கம்பேர் பண்ணுறாரு. இப்போ இருக்கிற ராஜ்யம் வந்துட்டு பிதாவுக்கு சொந்தமான ராஜ்யம் இல்லை, பிசாசானவன் ஆழ்ந்து கொண்டு இருக்கிறான். அது ஒரு வகையில் பார்த்தாலும் அது ஒரு நியாயமா. ஆனால் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு காலத்தில் வந்து இந்த பூமியில் இருக்கிற ராஜா வந்துட்டு இயேசு கிறிஸ்து மட்டும்தான், அவர் தான் இந்த பூமியை வந்து ஆள போறாரு. ஆனா இந்த பூமியே கிடையாது. இப்ப அதுதான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இயேசு கிறிஸ்து பூமியை ஆள போகிறார், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனால் இந்த பூமியை வா அப்படின்னு சொன்னா இல்ல. ஏன்னா நான் காமிச்சேன்ல, பேதுரு சொல்லும்போது என்ன சொல்றாரு, கர்த்தருடைய நாளில நாம பார்க்கிறதான இந்த பூமியும் வானங்களும் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அக்கினிக்கு இரையாக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. அப்படியானா இந்த பூமியில ஆழ்வார். ஏன்னா இதை வச்சுதான் நிறைய கதைகள்லாம் வருது. என்னன்னா எருசலேம்ல இன்னொரு டெம்பிளை கட்ட போறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹெய்ஃபர், அதாவது அந்த கிடாரியை வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க, அதை வந்து பலியிடுவாங்க. ப்ரௌன் கலர் இல்லையா, அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இது நீங்க யோசித்து பாத்தீங்கன்னா, கர்த்தர் வந்து பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார் அப்படின்ட்டு நம்ம எதுல வாசிக்கிறோம்? மேசியா சங்கரிக்கப்படுவார் என்று சொல்லப்படுகிற தானியேல் 9ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அவர் பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். அது அந்தி கிறிஸ்து ஒழிய பண்ணுவான்னு நினைச்சிட்டு இருக்காங்க இவங்க. என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அந்த ரத்த பலிகள்லாம் காணப்படுது இல்ல, கர்த்தர் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் கொடுக்க சொன்னார். குற்ற நிவாரண, பாவ நிவாரண பலிகளாக, பஸ்காவாக எல்லாம் கொடுக்கணும்லாம் சொன்னார்ல. அந்த பலி வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை அது குறிக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் அந்த பலி கொடுக்கப்படும் போது அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மிருகங்களுடைய பலிகள்லாம் ஏற்றுக்கொள்ளப்படாது தேவனால. அப்ப இன்றைக்கு தேவனுடைய ஆலயம் அப்படின்னு சொல்றது தேவனுடைய ஜனங்களை குறிக்கிறது. அப்போ எருசலேம்ல ஒரு ஆலயம் கட்டப்பட்டு அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பலி கொடுக்கப்பட்டாலும் அந்த பலி தேவனாலே அங்கீகரிக்கப்படுகிற பலியா இருக்குமா? அருவருப்பான பலியாய் காணப்படும். ஏன்னு சொன்னா அந்த பலியை யாருக்கு கொடுக்க போறீங்க? இப்ப எப்படி வந்து அந்த இரத்த பலிகளை வந்து ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார்? முதலாவது அப்படி வந்து அந்த காரியமே நடந்தாலும் கூட அது தேவனால் அங்கீகரிக்கப்படுகிற காரியமாக அது நிச்சயமாக இருக்க போறது கிடையாது. அப்ப இதெல்லாம் தான் கதை. இதெல்லாம் செய்யும் போது இந்த காரியம்லாம் நடக்கும், உலகத்தினுடைய முடிவு உண்டாகும் அப்படின்லாம் என்னென்னமோ ஸ்டோரி எல்லாம் சொல்றாங்க. ஆனா வேதத்துல இல்லாததான காரியம் அது. இப்ப நம்ம அவங்களுக்கு காமிச்சேன், எருசலேம் என்றது பரம எருசலேமே நான் வந்து வானத்திலிருந்து, அதாவது பரலோகத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல அது காணப்பட்டது. தேவனுக்காக அலங்கரிக்கப்பட்டது. தேவ ஜனங்கள் அதுக்குள்ளே பிரவேசிப்பார்கள் என்று அந்த நகரத்தை குறித்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாசிக்கிறோம். அதெல்லாம் நம்ம வாழப்போகிறதான பரலோகம் என்று சொல்லப்படுகிறது வந்து பாத்தீங்கன்னா அதுதான், அதை தான் குறிக்கிறது. ஆனால் இவர்களோ வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற எருசலேம், இந்த பூமியிலே காணப்படுகிற எருசலேம், இந்த பூமி வந்து பாத்தீங்கன்னா முழுமையாக வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் விசுவாசிகளாக நிறைகிறதான ஒரு பூமியாக இருக்கும், இயேசு ஆளுகை செய்வார் என்றெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏமாத்திட்டு இருக்காங்க. அதுக்கு பரமண்டல ஜபத்தெல்லாம் சொல்லி என்ன யூஸ்? அதுல என்ன இருக்கு? உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. ஆமா, ஜெபிக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா இது கர்த்தருடைய வருகையும் அதற்கு பின்பாக நடக்கிற காரியங்களையும் குறித்து வந்து பாத்தீங்கன்னா காணப்படுது. இப்ப அங்க பரலோகத்துல செய்யப்படுகிறது போல நான் ஜெபம் பண்ணும் போது என்னுடைய வாழ்க்கையில அவருடைய சித்தம் செய்யப்படலாம். ஆனா பூமி எங்கும் அவருடைய சித்தம் அப்படி செய்யப்படுமா? இப்ப இருக்க பூமியில சிந்திச்சு பாருங்க. அப்ப அதை அவர் மீன் பண்ணல இல்லையா? அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, பரலோக ராஜ்யத்துல உம்முடைய சித்தம் அங்க செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலையும் செய்யப்பட வேண்டும் அப்படின்ற காரியம். நம்முடைய ராஜ்யம் வருவதாக அர்த்தம் என்ன? இயேசு ஒரு இடத்துல சொல்லுவார்ல, பரலோக ராஜ்யத்தை இங்க எங்க தேடாதீங்க, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் வந்திருக்கிறதே. அர்த்தம் என்ன? ராஜா, பரலோகத்தின் ராஜா விசுவாசிகளுக்குள்ள வந்தா ராஜ்யம் உள்ள வந்திருக்குன்னு அர்த்தம்.
நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் இந்த பூமியெல்லாம் அழிக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க போகிறோம். புதிய பூமி புதிய வானம் உண்டாகும் பொழுது. ஆனால் வந்து பாத்தீங்கன்னா இப்பயே ஆண்டவர் சொல்றாரு, இந்த பூமியிலே தேவனுடைய ராஜ்யம் எங்க தெரியுமா இருக்கு? விசுவாசிக்கிற உனக்குள்ள இருக்கு. ஏன்னா உனக்குள்ள நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். அப்ப உம்முடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னு சொல்லுகிறது அதை குறிக்கவில்லை, விசுவாசி விரும்புகிறதான காரியம். ஒரு மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ராஜ்யத்தை தேடினா அப்படின்னு சொன்னா அவருடைய ராஜ்யம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பூமியில வாழும்போது நமக்குள்ள இந்த பூமி ஒரு நாள் மறைந்து போகும். அவருடைய 2ஆம் வருகையோடு கூட இந்த பூமி வந்து கிடையாது, புதிய பூமி. ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கென்று ஆயத்தப்படுத்தி இருக்கிறதான அதற்குள்ளதான் நம்ம பிரவேசிக்க போகிறோம் என்றெல்லாம் நான் உங்களுக்கு வாசித்து காண்பிச்சேன். கண்டிப்பா பாஸ். நீங்க இந்த விசுவாசத்தை சொல்லும்போது இந்த வசனத்தை இந்த கேள்வி எடுக்கும்போதே இந்த லூக்கா 15:2 வந்துட்டு கடுகு விதை அளவு உங்களுக்குள்ள விசுவாசத்தை இருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க பரலோக ராஜ்யத்தை நீங்க காண்பீங்க அப்படின்லாம் அந்த வசனத்தை சொல்றாரு அவர் அந்த ஓமையில. கடுகு விதை அப்படின்னு சொல்லுகிறதை குறித்து 2 காரியம் இருக்கு. அதாவது உங்களுடைய விசுவாசம் ரொம்ப சின்னதுதான், ஆனா கரெக்டான விசுவாசமா இருந்தா அது மலைகளை பெயர்க்கத்தக்கதான வல்லமை உள்ளது அப்படின்ட்டு என்ன பண்றாரு ஆண்டவர் சொல்றாரு. கடுகு விதையை குறித்து சொல்லுகிறதா அந்த பூமியில பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசும்போது கடுகு விதையை குறித்து அவர் பேசுறாரு. மத்தேயு 13 வந்து அது காணப்படும். என்னன்னா கடுகு விதை வந்து சின்னதா தான் காணப்படுது, ஆனால் அது இந்த பூமியில போட்டு அது முளைக்கும் போது அது வந்து பாத்தீங்கன்னா பெருசா வளருது. ஆகாயத்து பறவைகள் வந்து தங்கக்கூடிய ஒன்றாக அது மாறுகிறது. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் தேவன் இந்த பூமிக்கு வந்து மனுஷனாக வெளிப்பட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா நமக்காக மரித்தார். இப்ப விதைக்கப்படுகிறது வந்து பாத்தீங்கன்னா அவருடைய சரீரம் தான் விதைக்கப்பட்டுச்சு. அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நமக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அப்ப விசுவாசம் என்பது எங்க ஸ்டார்ட் ஆகுது? ஒரு இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகுது, ஆனால் அது வந்து எவ்வளவு பெருசா பரவுது. இன்னொரு ஓமையை கூட சொல்லுவார். எப்படின்னா ஒரு 3 படி மாவை எடுத்துக்கிட்டு அதுல வந்து புளித்த மாவை வந்து வச்சு அடைக்கும் போது அது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா எல்லாமே வந்து பெருசா புளித்த மாவு. அதுவும் வந்து பரலோக ராஜ்யத்துக்கு குறித்த ஊமை தான். என்ன அப்படின்னா ஒரு இடத்துல தான் இது ஸ்டார்ட் ஆகும். இப்போ விசுவாசம் அப்படின்றது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து உங்கள்கிட்ட வந்து சத்தியம் அறிவிக்கப்பட்டு நீங்க ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னா நீங்க ஒரு ஆள் தான். ஆனா நீங்க போய் வந்து மற்றவர்களுக்கு அறிவிக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களை அறியாமே யார் யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தேவ பிள்ளைகளா மாறிட்டே வரும். அவர்கள் எங்கெங்கெல்லாம் போய் சொல்றாங்க தேவ பிள்ளைகளா மாறிட்டே வரும். இப்போ இது ஸ்டார்ட் பண்றது எங்க? கிரைஸ்ட்ல தான் இது ஸ்டார்ட் ஆகுது. விசுவாசத்தின் துவக்கம் என்பது அவற்றை தான் அது ஸ்டார்ட் ஆகுது. அது வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது அப்போஸ்தலர்கள்ட்ட போச்சு. அப்போஸ்தலர்கள் போய் அறிவிக்கிறாங்க, வந்து பாத்தீங்கன்னா சபையா அப்படியே உருவெடுக்குது பெருசா. இன்னைக்கு பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு. அப்ப இதை குறித்து தான் சொல்றாரு, இது வந்து பாத்தீங்கன்னா பரலோக ராஜ்யம்ன்றது இப்படிதான் பரவும். ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆகி அது வந்து பாத்தீங்கன்னா இப்படி விரிவடையும். ஒரு டைம் வரும், ஃபினிஷ்டு. அது வரைக்கும் தான் அது வந்து பாத்தீங்கன்னா போயிட்டே இருக்கும். அப்ப இன்றைக்கும் நம்ம வந்து பார்க்கும்போது புறஜாதிகளுடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேல்ல ஒரு சாராருக்கு கடின இருதயம் காணப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப புறஜாதிகள்னா எல்லா ஜனங்களுக்கும் இந்த சுவிசேஷம் போய் அவர்களெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாக அவருடைய செட்டைகளின் கீழே அவர்கள் வருகிறார்கள். இது பரலோக ராஜ்யம் அப்படியே விரிவடைகிறதை குறிக்குது. இந்த பூமியில நீங்க அதை பார்க்க முடியாது கண்களால. இப்போ உங்களுக்கு கண்ணில் நீங்க பாக்குறீங்க. இப்போ எத்தனை பேர் உங்களுக்கு விசுவாசிகள் தேவனாலே வந்து பாத்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்பட்டு பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்கிற கிறிஸ்தவர்கள் உங்களால் சொல்ல முடியாது இல்லையா? யாராலையுமே சொல்ல முடியாது. ஆனா இந்த பூமியில நிறைய பேர் இருப்பாங்க. நம்முடைய சந்ததியின் நாட்கள்லயே நிறைய பேர் இருப்பாங்க, நம்முடைய கண்களுக்கு தெரியாது. இப்ப இவர்கள் தான் இந்த பரலோக ராஜ்யத்தினுடைய பிள்ளைங்க, தேவனுடைய பிள்ளைகள், தேவனாலே முத்திரையிடப்பட்டவர்கள், தேவாவியை பெற்றவர்கள். இவர்கள் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். இப்ப தேவன் வந்தார் அப்படின்னு சொன்னா விசுவாசிகளாக அவர்கள் அப்படியே மறுரூபமாவாங்க எல்லாரும், அத்தனை பேரும். அதற்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள்ள மரித்தவர்களும் உயிரோட என்ன பண்ணுவாங்க? அவர்களும் எழுந்திருப்பார்கள். இந்த காரியம் தான் அந்த ஊமையின் மூலமா ஆண்டவர் என்ன பண்றாரு, இந்த காரியத்தை குறித்து பேசுறாரு. என்னன்னா இந்த புளித்த மாவை குறித்த காரியமும் கடுகு வந்து சின்னதாக தான் காணப்படுது, ஆனால் விதைக்கப்பட்டா அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை வந்து பார்த்தீங்கன்னா அநேகருக்கு அது கொண்டு வருது, எவ்வளவு பெருசா அது வளருது. அப்படிதான் நான் இந்த பூமியில விதைத்திருக்கிற இந்த காரியமும் அப்படின்ட்டு என்ன பண்றாரு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப விசுவாசம்ன்றது ஒரு இடத்துல தான் தொடங்கும். கர்த்தருடைய வார்த்தைன்றது ஒரு இடத்துல தான் தொடங்கும். இஸ்ரவேல்ன்றது பூமியில ஒரு இடம் தான். ஆனால் அந்த வேதம் சொல்லுகிற ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. இந்த வேதம் இஸ்ரவேலர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு, ஆசாரியர்கள் அங்கதான் காணப்பட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே இருக்குது அப்படின்னு சொன்னா இன்னைக்கு அவர்கள் நம்புகிறதை பார்க்கலாம் வெளியில் இருக்க கிறிஸ்தவர்கள் தான் நீங்க நம்புகிறாங்க. ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆகி அது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா பரவுது. அதுதான் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ராஜ்யம் பெருகிறது. அது எதற்கு? தேவன் வருகிற வரைக்கும் அப்படி பெருகிட்டு இருக்கும். அது வரைக்கும் விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்கள்னு அவர் சொல்றாரு. மனுஷகுமாரன் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ அப்படி கேட்கிறாரு.
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய வந்து போலியான உபதேசங்கள், தவறான உபதேசங்கள், தேவனுடைய வார்த்தையை தவறாக புரிந்து கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை, தேவனை குறித்து விளக்குகிறவர்கள். இதன் நிமித்தமாக என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், நிறைய பேர் வந்து விசுவாசத்தை விட்டு வழுவி போவார்கள், அல்லது தவறான ஒரு விசுவாசத்தை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பின்பற்றுகிறவர்களாக அவர்கள் மாறுவார்கள். அதெல்லாம் வஞ்சிக்கப்படுகிற காரியம். கண்டிப்பாக பாஸ்டர், அநேக காரியங்களை குறித்து பேசணும். முக்கியமாக வந்துட்டு அவர் சொன்ன வார்த்தை தான் எனக்கு உள்ள கூட ஓடிட்டே இருக்குது. அதாவது இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மட்டும்தான் ராஜா, அவர் ஆளுகை செய்ய போகிறாருன்னு சொல்லிட்டு அதை குறித்து நான் கேள்வி கேட்டேன். அதுக்கு நிறைய வசனங்களை குறித்து நீங்கள் எடுத்து காட்டினீங்க. ராஜ்யம் எப்படிப்பட்டது, பரலோக ராஜ்யம், அதாவது ராஜா யார் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் ராஜாதி ராஜா தான் இயேசு கிறிஸ்துலாம் சொன்னீங்க. அநேக காரியங்களை குறித்து நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் பேசலாம். நிச்சயமாக. இது எதன் அடிப்படையில் இதெல்லாம் வருதுன்னா, இயேசு கிறிஸ்து பூமிக்கு மட்டும் ராஜானா பரலோகத்தின் பிதா வந்து வேற ஒருத்தர் நம்புறாங்க. அதன் அடிப்படையில் இந்த தவறான உபதேசங்கள் எல்லாமே வருகிறது. கண்டிப்பாக இன்னும் அதிகமாக கேள்விகளை வந்து அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்கலாம், பேசலாம்.